இவங்க அழிச்ச அத்தனை சிட்டுக்குருவியும் என்ன பண்ணிருக்கு, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பயிர்கள்ல இருக்க அந்த பூச்சிகளையும் புழுக்களையும் சாப்பிட்டு பயிர்கள்லாம் வந்து காத்துட்டு இருந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சிட்டுக்குருவி தான் வந்து பயிர்கள்ல தான் அழிக்குதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அழிஞ்சது என்னவோ கொஞ்சம் தான். ஆனா இவங்க இந்த சிட்டுக்குருவியான இந்த பறவை இனம் வந்து அழிச்சது அதிகம். எதை? இந்த புழுக்களையும் பூச்சிகளையும் அவங்க வந்து மொத்தத்தையும் அழிச்சு சுத்தப்படுத்திருக்காங்க. இது தெரியாம வந்து சிட்டுக்குருவி அழி, சிட்டுக்குருவியை போடு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் பல லட்சம் சிட்டுக்குருவி காலி. இதனால என்ன ஆச்சுன்னா, சிட்டுக்குருவி இறந்த பிறகு எந்த விவசாயமும் பண்ண முடியல. பேரு என்ன சொல்றது, அது அப்படியே அழிஞ்சிட்டே போகுது. என்னன்னு பார்த்தா புழுவும் பூச்சும் அதிகமாயிருச்சு. அதுல மெயினா வந்து வெட்டுக்கிளி, அந்த லோக்கஸ்ட், அதாவது வெட்டுக்கிளி கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. சிட்டுக்குருவி இருக்கிற வரைக்கும் எந்த கூட்டமும் இல்லை. சிட்டுக்குருவி மொத்தமா வாஷ் அவுட் ஆனோடனையும் வெட்டுக்கிளியோட கூட்டம் வந்து பயங்கரமா அதிகமாகி சீனா முழுவதும் பரவலாகி பல லட்சம் பயிர்களை வந்து அழிச்சிருக்கு. இந்த அழிச்சதால அந்த குறிப்பிட்ட பீரியட்ல 1959 இருந்து கிட்டத்தட்ட 64 வரைக்கும் பல லட்சம் பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. எதனால இறந்துருக்கிறாங்கன்னா, வறட்சினால, பஞ்சத்தால இறந்துருக்கிறாங்க. தண்ணீர் வறட்சி இல்ல, உணவு பற்றாக்குறையால இறந்துருக்கிறாங்க.